அனைவருக்கும் வணக்கம். திருமந்திரம் பாடல் 355. தன்னை அறிய தனக்கொரு கேடில்லை, தன்னை அறியாமல் தானே கெடுகின்றான். தன்னை அறியும் அறிவை அறிந்தபின் தன்னை தானிருந்து அர்ச்சித்தானே. இதையே பட்டினத்தார் அவர்களும் என்ன கூறுகிறார் என்று பார்ப்போம். என்னையே நான் அறிய இருவினையும் ஈடழித்து தன்னை அறிய தலம் எனக்கு சொன்னானடி. பட்டினத்தாரின் அருட்புலம்பல் 22. நீங்கள் அடுத்தவர் மனதில் எப்படி உணரப்படுகிறீர்கள் என்பதை விடுத்து உங்கள் மனதால் உங்களை பற்றி என்ன அறிந்து புரிந்து கொண்டுள்ளீர்கள், அதுதான் முதலில் தன்னை அறிவதாகும். ஒரு மாணவன் இவ்வாறு தேர்ச்சி பெற்று வருகையில் அவனது குருநாதர் தன்னைத்தானே மேலும் அறிந்து கொள்ளுமாறு அந்த மாணவனுக்கு பயிற்சிகளை கொடுத்து பக்குவப்படுத்தி தன்னைத்தானே அர்ச்சனை செய்து கொள்ளும் அளவுக்கு வளர்த்தெடுப்பார். வல்லார்கள் என்றும் வழியொன்றி வாழ்கின்றார், அல்லாதவர்கள் அறிவு பல என்பார். எல்லா இடத்தும் உள்ள எங்கள் இறை கல்லாதவர்கள் கலப்பறியாரே. திருமந்திரம் பாடல் 24. கல்வி கேள்விகளில் வல்லவர்கள் மெய் வழி கல்வியை கற்றுக்கொண்டு துணிவுடன் வாழ்க்கையை எதிர்கொள்கின்றனர். மெய்வழி கல்வியை அறியாதவர்கள் மெய்நெறியை பலவாறாக கண்டு தடுமாற்றம் எய்தி ஒன்றிலும் நிலையாக நில்லாமல் தாழ்ந்தவர்கள் ஆவர். அதனால் நமது சிவபெருமான் எங்கும் நிறைந்து நிற்பினும், ஏன் தனக்குள்ளேயே இறைவன் இருப்பினும், மெஞ்ஞான கல்வியை கல்லாதவர்கள் அந்த சிவபரம்பொருளை அடையும் நெறியை உணரவே மாட்டார்கள்.